ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங்கை விட குட் நைட் தான் சொல்லணும். நான் மண்டே தான் எடுத்த வீடியோ 12 o'clock எடுத்தேன். நான் சிறுவாபுரிக்கு வரலான்னு ஒரு பிளான் 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணேன். பட் அது நடக்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டாக நான் திடீர்னு ஒன்று அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னு அது சடனாக நடந்துச்சு. 2 daysலேயே நடந்தது. அந்த பிளான் இந்த டேட்டில் அவருக்கு விரதம் இருந்து போகணும் அப்படின்னு அதே மாதிரி வந்தேன். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. நிறைய கேட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, நம்ம நிறைய கோயிலுக்கு போகும்போது கம்பி கேட் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும். நாங்கள் முன்னாடியே இருக்கோம். ஸோ அந்த எதனால் இவ்வளோ முன்னாடி வந்ததுன்னா, நான் 12 மணிக்கே போயிட்டேன் நைட்டு. அதனால் ஸோ ஃபைனலாக வெயிட் பண்ணி 4 o'clock ஓப்பன் பண்ண சொன்னாங்க. பட் 4:30 தான் ஓப்பன் பண்ணாங்க. 4:30 இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாகிடுச்சு. ஜம்முன்னு ஒரு கூட்டம் ஏறிச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ மக்களாக. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபேமிலியை விட பசங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த காலத்தில் பசங்க கோயிலை தேடி வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு வைபுங்க. அவர் பார்த்துட்டு இருந்தது, அவர் எப்போ பார்ப்போன்னு ஒரு காத்துட்ருக்கிறது ஒரு சுகமாக இருக்கும் தானே, அந்த மாதிரி. ஃபைனலாக ஒரு கோயில் வாசல் முன்னாடி வந்துவிட்டோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும். சடனாக நானும் என் ஃப்ரெண்டு தான் பிளான் பண்ணி டக்குன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்குள்ளே போனால் ஒரு சின்ன வைப்பில் பெரிய வைப்பு, நீங்களே கேளுங்க அதை. கேட்டிங்களா? இந்த வைப் தாங்க. அவருக்கு அவ்வளோ காத்து இருந்தது. அது இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை நல்லா பார்த்துட்டு மனசார அவரை ரொம்ப நல்லா நின்ன இடத்துல ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மயில் பற்றி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதனால் வீடியோ எடுத்தேன். மரகதம்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மயில் இருந்து பார்த்திங்களா, இந்த மயில் மரகதம். ஸோ ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கோயிலில் சன்னிதானத்தில் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஸோ நிறைய அந்த பொங்கல், கேசரி, ஸ்வீட்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அது என்னது கேசரியில் பாயாசம் அண்ட் இது ஸ்வீட் கொடுத்தாங்க. நல்ல தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட கோயம்பேடு கிட்டே வந்தாச்சு. கோயம்பேடு கிடையாது, அந்த டோல்கேட்லாம் வரும்ல, அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. எங்களுக்கு 6:30 நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம். ஸோ நாங்கள் பைக்கில் வந்தோம். ஸோ நல்லதே நடந்திருக்கு. பட் என்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னாங்க, அங்கே ஆண்டாள் கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.